உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 1, 2017 மறைந்த தமிழ் தேசிய போராளி அண்ணன் கடல் தீபன் அவர்கள் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க. அந்த மின்னஞ்சலில் சில தகவல் அடங்கிய ஃபைல் இருக்கு. இதை தமிழ் தேசிய போராளி அண்ணன் கடல் தீபன் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாங்க. அதில் சில தகவல்கள் அடங்கிய கோப்புகள் ஃபைல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை படித்தப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை அவரோட கலந்து ஆலோசிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் வந்ததுன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொன்னார். அவர் கதையை முடிச்சு தான் விட்டாங்க. என்ன இருந்தது அதில் பார்த்தா, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், சாகர்மாலா திட்டம், அப்புறம் இன்னும் சில குறிப்புகள்லாம் இருந்தது. இது அடங்கிய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சில செயல் திட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை பற்றினா அதில் பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், இதை சார்ந்து இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாகர்மாலா திட்டம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாலை வசதி மேம்பாடு. இப்போ நம்ம நாகப்பட்டினத்திலிருந்து புதுச்சேரி வரைக்கும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. அது யாருக்காக போடப்பட்டதுன்னா இந்த திட்டத்துக்காக போடப்பட்டது. இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு 1,92,000 கோடி கிட்ட. அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கான ஒதுக்கீடு நிதி 1,92,000 கோடி. இது வேற, இது விட்டுருங்க, இந்த திட்டத்துக்கான ஒதுக்கீடு. ஆனால் இந்த திட்டம் சார்ந்து இந்த பகுதியில், அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதினா காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லப்படுகின்ற தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த ஹைட்ரோ கார்பன் ஏதோ பரங்கிப்பேட்டைக்கு மட்டும் கிடையாது, காவிரி டெல்டா பகுதியில் ஆரம்பிச்சு பாகூர் வரைக்கும், அதாவது அந்த நெற்களஞ்சியத்திலிருந்து புதுச்சேரி நெற்களஞ்சியம் வரைக்கும் சொல்ல போனால் இந்த பகுதி வரைக்கும் இருக்கின்ற பகுதிகளில் தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அவங்களுடைய திட்டம். இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே, இது இப்போ போட்ட திட்டம் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்ட திட்டமும் இல்லை, அதற்கும் முன்னால் போடப்பட்ட திட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்பயே 13,154 கோடி ரூபாய். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1 கோடி 2 கோடி இல்லை, 13,154 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும். இந்த சாலை போடுறது, இங்க இருக்கிற கடலூர் துறைமுகத்தை மேம்படுத்துவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கடலூர் துறைமுகம் மேம்படுத்தப்படும், பரங்கிப்பேட்டை துறைமுகம் மேம்படுத்தப்படும், தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்படும். இது போல இருக்கிற கடல் மாலை திட்டம் சொல்ற சாகர்மாலா திட்டத்தில் இதெல்லாம் வரும். இந்த பகுதியில் சுற்றி இருக்கின்ற துறைமுகங்கள், சிறு சிறு துறைமுகங்கள் எல்லாம் மேம்படுத்தப்படும். இது எல்லாம் அந்த திட்டத்தில் வருது. இதுக்கு சாலை, இந்த எரிவாயுவை எடுத்துக்கிட்டு அந்த துறைமுகங்கள் வழியா அனுப்புறதுக்கான ஒரு வேலை, அதுக்காக அதை மேம்படுத்துறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சாலை ஒன்று போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அனைத்து சாலைகளும் கடலை நோக்கி அப்படின்ற மாதிரி. விழுப்புரத்துலேருந்து ஒரு சாலை கடலுக்கு வரும். இந்த பக்கம் வந்து இந்த சாலையில் போனால் மக்கள் நிறைய பேர் போவாங்க, இவங்க நமக்கு தொந்தரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த நாகப்பட்டினம் புதுச்சேரி சாலையில் அந்த இயற்கை எரிவாயுகளை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வேலை. இதுக்கும் இடையில நீங்கள் எல்லா ஊர்களையும் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பாலங்கள், ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு சின்ன சின்ன பாலங்கள் இருக்கும். எல்லா பாலங்களையும் உயர்த்தி கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா, பல ஆண்டுகளுக்கு முன்பு. இது எல்லாம் இந்த திட்டத்தில் வருது. இவங்களுக்குலாம் எப்படா நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வந்தது, இந்த பாலத்தில் எப்படி உயர்த்தி இந்த அளவுக்கு உயர்த்தி கட்டுறாங்களே, என்ன நோக்கம் இருக்குன்னு அப்போ புரியல. இப்போ இதெல்லாம் புரியுது. இது எல்லாமே மிக நன்றாக திட்டமிடப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருது. நாம வந்து இதெல்லாம் தெரியாம விசில் ஊதிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் கவனத்தில் எடுத்துங்க, படித்த பிள்ளைங்க இருப்பீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சொல்ற வார்த்தைகளை கூகுள் எடுத்து பாருங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம், அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், பீம்ஸ்டெக் நாடுகள் கூட்டமைப்பு, இது எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையது. இது எல்லாம் நீங்களா போய் தேடுங்க, நான் சொல்றது நேரம் பத்தாது. இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது. இதே ஹைட்ரோ கார்பன், சில பேர் பேசுறாங்க ஹைட்ரோ கார்பன் எடுத்தா நல்லது தானே, எரிவாயு பெட்ரோல் இல்லாம நீங்க இருக்கீங்க, வீட்டில் சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும் இல்லை, எரிவாயு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என் அன்பு உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்க. இதே ஹைட்ரோ கார்பன் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுகின்ற இதே ஹைட்ரோ கார்பன் தான் கங்கை சமவெளி பகுதியிலும் இருக்கு. இது மட்டும் இல்லாம குஜராத்லயும் இருக்கு. குஜராத்லயும் அந்த ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, நான் ஒரு இயற்பியல் படித்தவன்.
எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் உண்டு. நான் படித்திருக்கிற காலத்தில் வானத்தில் செயற்கைக்கோள் விடும்போது நான் வானத்தில் நட்சத்திரத்தை பார்ப்பேன், நிலாவை பார்ப்பேன், மற்ற கிரகங்களை பார்ப்போம். அதுக்கு பால்வெளி, அண்டம், பேரண்டம், அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி, அது ஒரு கனவு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு எண்ணம் உண்டு, நம்ம வானத்தை ஆராய்ஞ்ச அளவுக்கு இன்னும் பூமி ஆராயல போட்டிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நாம அனுப்புன சேட்டலைட் எல்லாம் வானத்தை ஒன்றும் ஆராயல நண்பர்களே, பூமியை தான் ஆராய்ச்சி. எல்லாமே பூமியை, நம்ம பூமி இருக்கிறதுல ஒரு ஒரு அடுக்குகளாக ஆராய்ந்து இது வரைக்கும் மணல் இருக்கு, இது வரைக்கும் நீர் இருக்கு, இதுக்கு தாண்டி போனா எரிவாயு இருக்கு, இதை தாண்டி போனா நிலக்கரி இருக்கு, இதை தாண்டி போனா பெட்ரோல் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆராய்ந்து திட்டமிட்டு வச்சிருக்காங்க. நீங்க சந்தேகமா இருந்தா போயிட்டு கூகுள்ல ஹைட்ரோ கார்பன் டைரக்டரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ஸ்னு அடிங்க, ஒரு வெப்சைட்டே வச்சிருக்கோம். இந்த வெப்சைட்டே வச்சு நம்ம கிட்ட நம்மளுடைய பகுதிகளை ஏலம் வர்றோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே கூட நாங்கள் சிதம்பரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணோம். அப்போ கூட இதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த ஏலம் விட்டு என்ன பண்ணுறாங்க, OALPன்னு சொல்கிறாங்க, திறந்த வெளி ஏலம். அதாவது முன்னாடினா ஒரு கிணறை பார்த்து ஹைட்ரோ கார்பன் கிணறு இந்த இடத்துல இருக்கு, இந்த கிணறுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அது நிறைய பேர் ஆர்வம் காட்டல. உடனே அடுத்தது என்ன சொல்கிறான், உங்களுக்கு பகுதியில் கிணறு இல்லை, இந்த பகுதி உனக்கு எங்கே வேணுமா நீ ஓட்ட போட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மண்டலமாக பிரித்தான். பாகூர்லேருந்து மரக்காண வரைக்கும், மரக்காணத்துலேருந்து பரங்கிப்பேட்டை வரைக்கும் ஒன்று, பரங்கிப்பேட்டையிலேருந்து சிதம்பரம் தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் சீர்காழியிலேருந்து நாகப்பட்டினம் அந்த பகுதி வரைக்கும் ஒன்று, 3 மண்டலமாக பிரித்து அதை ஏலம் விட்டான். அப்படி இருந்தும் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் போராடி ஒரு நெருக்கடியை அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்குன பிறகு என்ன ஆச்சுன்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நம்ம பகுதி அறிவிக்கப்படுது. உடனே என்ன பண்ணுறா, இதில் இந்த இடத்துல என்னன்னா மக்கள் கொதிப்பு வருது, நாம அப்பே ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டா இது கடல், ஷீஷோர் ஆஃப்ஷோர் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுங்க, ஷீஷோர்னா கடல்ல இருக்கு, எரிவாயுங்கிறது கடல் இல்லை, கடலுக்கு கீழே தரைக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. அப்போ தரை பூமி நமக்கும் அந்த இடத்துக்கும் எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. அங்கே போட்டு ஓட்ட போட்டாலும் இங்கேருந்து எடுக்கலாம், எல்லாமே இருக்கு. அப்போ இது ஷீஷோர் ஆஃப்ஷோர் ரெண்டா பிரிச்சு ஆஃப்ஷோர் சைடில் வேலையை நிறுத்திடலாம். நமக்கு ஆதரவான சூழ்நிலை இங்கே உருவாகட்டும், நமக்கு ஆதரவான இங்கே அரசு அமையட்டும். ஏன்னா இந்த திட்டத்தை கையெழுத்து போட்டு கொடுத்து திமுக, நான் என்ன நினைச்சேன், அவங்க கார்பரேட்டுகள் ஆசைப்படுவாங்க திமுக தான் முதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள விட சிறந்த அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு அடிமை நமக்கு வாய்ச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த திட்டத்துக்கு உடனே எல்லாம் வருது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். இப்போ இந்த ஷீஷோரில் வேலையை ஆரம்பிக்கிறாங்க, பல ஆண்டுகளாக வேலை நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் பாருங்க, தொழில் தட திட்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு தாசில்தார் வேலை செய்வாங்க. கடல்ல தொழில் தட திட்டம் எப்படி பாருங்க, உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு எதிராக இவ்வளவு வேலைகளை நம்ம அரசாங்கம் இணைந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த எரிவாயு எடுக்கிறோம், பெட்ரோல் எடுக்கிறோம். ஐயா, நீங்க பாலைவனத்தில் போய் எல்லாம் எடுத்துக்கலாம், நீங்க போய் பாலைவனத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் வாழ்வதற்கு பூமியில இது ஒண்ணுதான் இருக்கு, வளம் கொழிக்கிற பூமி. எங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தா போதும், நாங்க உண்டு சாப்பிட்டு வாழ்வோம், எங்களுக்கு எரிவாயு தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. ஆனாலும் நம்மை சுரண்டி எடுக்கிறதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு நிற்கிறான். பல ஆயிரம் கோடி திட்டங்கள், பல ஆயிரம் முதலாளிகள் நிற்கிறான். இருந்தாலும் இந்த திட்டம் இப்போ கொஞ்சம் பொறுமையா போறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன நினைக்கிறீங்க, பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட திட்டம் மெதுவா போறது, இப்ப திரும்ப வேற ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமா, சத்தியம், இது உண்மை. இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதால தான் இந்த திட்டத்துடைய வேகம் குறையுது. இந்த வேகம் குறையுது. பல ஆண்டுகளுக்கு முன்பே முதலீடு போடுறதுக்கு ரெடியா இருக்கு, போட்டி இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் அந்த திட்டம் கொஞ்சம் பொதுவா போகுதுன்னு சொல்றேன். அரசு சொல்லுது நான் 36% கொடுக்குறேன், ஒன்றிய அரசு சொல்லுது, மாநில அரசு கொஞ்சம் என்னால் முடிஞ்சது தான் கொடுக்க முடியும் சொல்றாங்க. கார்பரேட் முதலாளிகள் மீதி பேர் உள்ள வராங்க. இதனால இவங்களுக்குள்ள நடக்கிற போட்டியால கொஞ்சம் வேகம் குறையுது. அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கான். கோமாளிகளை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்ச பிறகு எங்களுக்கு இவன் எங்க காட்டினாலும் கையெழுத்து போடுவான். அவன் சொல்லுவான், எங்க அண்ணன் விஜய் சொல்லுவார், அப்படியே சொல்லுவார், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் எவ்வளவு நல்லது தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஆமா எங்க அண்ணன் சொல்லிட்டாரு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்ததுக்காகத்தான் ஒரு தலைமையை இப்படி உருவாக்குறாங்க. என் மக்களே, இதை நான் சொல்றது மட்டும் நீங்க நம்பாதீங்க, நீங்கள் சென்று ஆய்வு பண்ணுங்க, இந்த இணையத்தில் தேடுங்க. நான் இணையத்தில் தேடி எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தா தூக்கம் வராது, அவ்வளோ தூரம் இருக்கு. இந்த OALPன்னு சொல்லிட்டு திறந்தவெளி ஏலத்தில்
ஒவ்வொரு பகுதியா ஜியோகிராபிக்கலா ஒவ்வொரு பகுதியில புவியில வந்து ஒரு மேப் போட்டு வச்சிருக்கான். இந்த பகுதியில் ஆரம்பிச்சு இந்த பகுதி வரைக்கும் எவ்வளவு எரிவாயு இருக்கு அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்கான். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். உண்மையை சத்தியமா சொல்றேன், ஆனா விட்டுற மாட்டான். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வளம் கொழிக்கிற பகுதியை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டான். ஆனாலும் எங்கள் தலைவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் திரும்ப சொல்றேன், போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். போராடினால் பிழைத்துக் கொள்ள கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. போராடினீங்கன்னா பிழைக்கலாம், அவ்வளவுதான். இந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக, இந்த முட்டாள் கோமாளிகளுக்கு எதிராக நாம போராடினா தான் பிழைச்சிருக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறோம். அதாவது உங்களுக்குள்ள ஒரு தீயை பத்த வைக்கிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்யும். நாங்கள் நின்று எங்கன்னா சொல்லுவோம், உங்களுக்காக போராடி அழுத்து விட்டோம் நண்பு உறவுகளை, இருந்தாலும் உங்களை விட்டு போக முடியவில்லை என்பது தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த பூமியை கடித்து குதறி தின்பதற்காக வல்லாதிக்க சக்திகள் வந்து நிற்குது. பல கார்பரேட் கம்பெனிகள் வந்து திட்டமிட்டு நிற்கிறான். அதன் விளைவுதான் இப்ப இந்த நான்கே நினைக்காதீங்க, 4 போட்டு உறிஞ்சி எடுத்தாலே முடிஞ்சிடும். இது வந்து ஒரு படி நிலை. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வருவான், ஒரு படியா வர 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 சுத்தமா நம்ம தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதியிலிருந்து பாகூர் வரைக்கும் ஒரு இடம் இருக்காது. வாழ தகுதி இல்லாத மண்ணாக இந்த மண் மாற்றப்படும். உங்களுக்கு குடிக்க நீர் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த நிலத்தை நீங்க விட்டு போயிட்டு இன்னைக்கு போய் நீங்க பயிர் ஏற்றுற ஒரு நிலத்தை கொடுப்பான்னு சொன்னா கொடுப்பீங்களா? 1 கோடி ரூபா தர உன் நிலத்தை கொடுன்னா உன் வீட்டை கொடு, விட்டுட்டு போ அப்படின்னா கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உங்களுடைய நிலத்துல பாய்ச்சறதுக்கு நீர் இல்லை, உங்களுக்கு இந்த பகுதியில் வாழறதுக்கு காற்று, தூய்மையான காற்று இல்லை. இந்த நிலையை உருவாக்கிட்ட பிறகு விட்டா போதுண்டா சாமின்னு ஓட மாட்டீங்க. அந்த சூழ்நிலையை தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை முலையிலேயே கிள்ளி எறிவதற்காக ஒன்னே ஒன்று செஞ்சிடலாம். ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அவ்வளோ நம்ப மாட்டேங்கிறீங்களா? எவ்வளோ சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அதுதான் சொல்கிறோம். நீங்கள் கிளர்ந்தெடுங்கள், நீங்கள் வாசியுங்கள், ஒவ்வொன்றாக தேடி வாசியுங்கள். நான் சொல்லிட்டேன், டைரக்டரேட் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் போய் படித்து பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து படித்து பாருங்க. எல்லாமே இணையத்தில் இருக்கு, வெட்ட வெளிச்சமா போட்டு வச்சிருக்கான். அப்படின்னு நம்ம ஆளுங்க அதை போய் பார்க்கலாம், படிக்கல, தெரியல. இதையெல்லாம் நாம் கற்றறிந்து கற்பிக்கணும் நம்முடைய மக்களுக்கு. நம்முடைய மக்கள் பாவம் அறியாமையில ஒரு கோமாளிக்கெல்லாம் தலைவனாக தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு நாம தான் போய் கற்பிக்கணும். கற்பிச்சு புரிய வச்சு அவளை புரட்சிக்கு தயார் செய்யும் வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்னாலும் உங்களை விட்டு போக மாட்டோம். உங்களுக்காக எப்போதும் கடைசி நிற்போம். கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம், வென்று உங்களை காப்போம். நாம் தமிழர்.